ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது நியூ திங் கிரியேட் சேனல். இன்னைய வீடியோவில் இப்போ நான் கையில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான். இது எங்கள் வீட்டில் இருந்து வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் நம்ம தூக்கி வீணாக கீழே தான் போடுவோம். அதை வீணாக்காம நமக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா இது இந்த சேனலில் இது மாதிரி வீடியோலாம் போடுறியே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வந்து நான் இது மாதிரி தான் எங்கள் வீட்டில் வீணான ஒரு பொருளை வச்சு இப்படிலாம் மேக் பண்ணேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஒரு கோதுமை மாவு வச்சு இப்படிலாம் மேக் பண்ண முடியுமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீணான கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இது மாதிரி கொட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சு இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா நம்ம எப்பயுமே நம்ம மாவு பேசிக்கிற மாதிரி இப்போ நான் காட்டுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஒரு விநாயகர் மோல்டு ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இப்போ நான் காட்டுற மாதிரி ஏதோ ஒரு ஆயில் வந்து லைட்டாக இது மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தடவிக்கலாம். இப்போ அதில் வந்து இந்த கோதுமை மாவை லைட்டாக இப்போ நான் காட்டுற மாதிரி உருண்டையாக ஊற்றிக்கிட்டு இப்போ அதில் நான் காட்டுற மாதிரி இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக எல்லாம் உள்ளே போய் நல்லா செட் ஆகிடும். அதை கொஞ்சம் நேரம் காய விடுங்க. கொஞ்சம் அதாவது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து அதை நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அது கொஞ்சம் தண்ணிலாம் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைட் ஆகிடும். அதுக்கப்புறமா இப்போ நான் காட்டுற மாதிரி லைட்டாக கையை வச்சு எடுத்திங்கன்னா அழகாக அந்த சிலை வெளியே வந்துடும். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்களேன் அந்த அச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம தேவையில்லாத பகுதியெல்லாம் நம்ம சிசர் வச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதும் நம்ம இதை கொஞ்சம் நேரம் நல்லா வச்சு காய வச்சிடலாம். இது உடனே காயாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் எடுத்துக்கும். 1 நாள் 2 நாள் கூட எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து கோதுமை மாவு. இதில் உள்ளக்கிற மாவுலாம் நல்லா காயணும்னா நமக்கு கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும். அந்த சிலை நல்லா காஞ்ச பிறகு அதை இப்போ பெயிண்ட் அடிச்சுட்டு நான் அதில் கையில் எடுக்கிறேன். அந்த சிலை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சான்ஸ் இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. இதை நீங்கள் ஷோ கேஸ் அது மாதிரி இடத்துல நீங்கள் தாராளமாக இது மாதிரி வீணான ஒரு கோதுமை மாவுலது நம்ம இது மாதிரி எந்த சிலை வேணுமோ உங்களுக்கு மோல்டு இருக்கோ நீங்கள் அதில் வந்து இதை தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மோல்டு வேணும்னா நீங்கள் அமேசான்லாம் பண்ணீங்கன்னா கிடைக்கும், கடையில் கூட கிடைக்கும். ஆனால் நீங்களே உருவாக்கட்டும் தாராளமாக உருவாக்கலாம். அதுக்கு நான் சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போடுறேன், நீங்கள் அதில் கூட போய் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்காக ஒரு கோதுமை உருண்டையை ஊற்றிக்கிட்டு அதை நான் காட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்க இது மாதிரி வச்சு ஒரு பாட்டிலுடைய அடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். அதை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை கையில் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம சிசர் வச்சு எப்படிலாம் டிசைன் பண்ணுமோ அதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவர்னுடைய சென்டரில் ஸ்க்ரூக்காக இது மாதிரி ஹோல்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக அதில் இது மாதிரி டிசைன்லாம் பண்ணிக்கலாம். அடுத்ததா அந்த ஃப்ளவர்னுடைய சென்டரில் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா அதில் ஸ்க்ரூவை மறைக்கிறதுக்காக இது மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது நல்லா காய வச்சிடலாம். இது காயத்துக்கு ஒரு 2 நாள் கூட ஆகும். அதை நல்லாவே நீங்கள் காய வச்சிருங்க. இப்போ அதில் நல்லா பெயிண்ட் அடிச்சு எடுத்துக்கிட்டு அதை நல்லா காய வச்சிடலாம். பெயிண்ட் அடிச்சு நல்லா காய வச்சிடலாம். அது காஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு வந்து இப்போ நான் வந்து இந்த டோர்ல வந்து இந்த இடத்துல ஃப்ளவர் வச்சு நான் ஃபிட் பண்ணலான்ட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இதில் தான் இல்லை, உங்களுக்கு வேற எங்கேயா டிசைன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க அதில் கூட இதை வச்சு நம்ம தாராளமாக ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டோர்ல வச்சு ஃபிட் பண்றேன். இப்போ ஸ்க்ரூ வச்சு ஏத்துறேன் பாருங்க. இப்போ ஸ்க்ரூ டிரைவரில் டைட் வச்சிடலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம அதில் ஒரு சின்னதாக ஒரு கவர் மாதிரி செஞ்சிருந்தோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம இப்போ மேலே ஃபிட் பண்ணிட்டோம்னா இப்போ அந்த ஸ்க்ரூ கூட தெரியாத மாதிரி ஆகிடும். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் இது ஒன்று தான் ரெடி பண்ணியிருந்தேன், அதனால் நான் ஒரு பக்கம் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் இது மாதிரி எத்தனை ரெடி பண்ணி வேணாலும் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.